கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போது சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலும் 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். வாச கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். சரி, இந்த வாரம் பார்த்தேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை கார்த்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்னைக்கு தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும். முதல் நாள் அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை. இது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது. இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வெள்ளை அரளி செடி, அது ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். ராகுவோட சம்பந்தம். உங்களுடைய உடல்நிலையை சற்று ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ராசியின் அதிபதியும் சரி, ராசியில் கேது பகவானும் சரி இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் போகும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் சிறு பிரச்சனைகள், முடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக 2ஆம் இடமும் வலுப்படுறது. அது தவிர 12ஆம் இடமும் வலுப்பெற்று போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. 3/8 அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 2/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதுவும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம். டெக்னிக்கலி, அதாவது இந்த மைனிங் பண்ணுறவா, அதை தவிர இந்த இது சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ணுறவா, அதை தவிர சாப் கன்சல்டன்ட்டு, அந்த மாதிரியான இந்த க்ளவுடு, சாப் இந்த மாதிரியான
விஷயங்கள், கன்சல்டன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் இவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திர பகவான் 3ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது 4/3/2024 10/3/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடத்துல கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் இருக்க. 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்ற சந்திர பகவான் 3ஆம் இடத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது கார்த்தால 4ஆம் தேதி கார்த்தால 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4 மணியிலிருந்து, அதாவது 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4-4:30 மணியிலிருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 மணி வரலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவானோட சம்பந்தம், செவ்வாய் பகவானோட சம்பந்தம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். சுபத்துவம் அடைகிறார் சந்திர பகவான். அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக ஒரு பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 8ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 4 கிரகங்கள் இருக்குது. இந்த இதில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்குது. 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வலுப்பெற்று இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு தடங்கள் இருக்காது. எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதனோட சந்திர பகவான் சேர்ந்து, அதாவது 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு மேலே இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு ஆலயத்துக்கு, அதாவது கிருஷ்ணர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணன் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் இந்த வாரம் போகும். அது தவிர பச்சை பயிர் கடலை சுண்டல் மாதிரி பண்ணி வியாழக்கிழமை இன்னைக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.